ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ரோமோ வந்துச்சு. அதே சமயத்தில் 24/7 என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன இன்னைக்கு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து கமருதீனுக்கும் அரோராவுக்கும் வேற லெவலில் சண்டை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து கமருதீன் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரோரா கமருதீனுக்கு வந்து ஒரு நல்ல நட்பு இருந்தது. இப்போ வந்து அந்த நட்பு வந்து இப்போ வந்து விரோதமாக மாறிடுச்சு. என்னன்னா, அரோரா வந்து அடிக்கடி போயிட்டு இவனை பற்றி அங்கே பேசுதோ அவனை பற்றி இங்கே பேசுதோ அப்படின்ற போயிது. கமருதீனும் சும்மா கிடையாது. அவர் வந்து என்னன்னா, பாரு கூட இருப்பாராம், அரோரா கூட இருப்பாராம். ஆனால் அரோரா சொல்றதை வந்து ஏற்றுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரோரா வச்சு வேற லெவலில் கமருதீன் காலில் ஒரு பிரச்சனை பண்ணிக்காரு. வெளுத்து விட்டாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அரோரா எப்போ பார்த்தாலும் வந்து துஷார் போயிட்டான், துஷார் மாதிரி தான் உடனே நினைக்கிறேன் அப்படி எப்படி சொன்னப்பா இவன் கமருதீன் ஏற்கனவே உள்ளதா இருக்கான். இதே திரும்ப சொன்ன உடனே அவன் ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டான், உன்னால தான் வந்து துஷார் வெளியில போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பயே விடாம இப்போ இந்த மாதிரி போயிட்டு என்னாலதான் துஷார் போனான்னு போய் கேட்டா மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிட்டான். ஆமா, உன்னாலதான் துஷார் போனான், நீ பண்ண விஷயத்தினால்தான் அவன் வெளில போனான். நீ வெளியில போயிட்டு உன்னெல்லாம் அவன் நினைச்சுன்னு அவன்லாம் உன்னை நினைச்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வெளுத்து விட்டாரு. வேற லெவல்ல இருந்து கமருதீன் நீங்க பண்ண சம்பவம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது வீட்டுக்குள்ள? இந்த சண்டை கொஞ்சம் பெருசா போயிருந்து அப்படின்னா அந்த சண்டை கொஞ்சம் ஓரமா வைப்பான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரா அப்படின்னா, ஆமாங்க, போன வாரத்துல பிக் பாஸ் இவங்களை வந்து கழுவி ஊத்திட்டு, இதுக்கு மேல உங்களா வச்சு என்னால கேம் ஆட முடியாதுப்பா, நீங்க வந்து என்ன வச்சு, அதாவது நீங்க வந்து என்ன ஓன் பண்ணா நீங்க சம்பாதிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு வந்து கேம் க்ளோஸ் பண்ணிட்டு, முடிஞ்சா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. முடிஞ்சா சம்பாதிங்க, நீங்க இந்த கேமுக்கான டிசேபிள் பர்சனா அப்படின்றத எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்தை சொல்லிட்டு போனாரு. ஏன்னா இவங்களுக்கு பண்ண அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள வந்து ஐயா மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இவங்ககிட்ட கேட்டு நிற்கிறாரு. பிக் பாஸ் இவ்வளவு நேரமெல்லாம் பேசுவாரா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் தான் பேசுவாரு. அதை கேட்கற கேள்வி கேட்டாங்கன்னா சரி ஓகே அப்படிதான் இருக்கும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இவங்க மொத்த பேர் உட்கார வச்சு ஸ்கூல் பசங்க பேர் பாடம் எடுத்து அழுகிறாரு. இந்த வாட்டி உள்ள வந்தோடனே, எப்பா என்னை எல்லாம் மன்னிச்சிருக்குப்பா, என்ன நான் சொன்னதுக்கு எல்லாம் கோவப்பட்டீங்க போல, கோவமெல்லாம் படவேணா, நீங்க எல்லாருமே வந்து என்னோட ஆளுங்க தான், நீங்க பிக் பாஸோட ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. பிக் பாஸ் என்ன பண்றீங்க? நீங்க வந்து இப்போ அவங்களுக்கு தடவி கொடுத்து நல்லபடியா பேசுனா இவனுக்கு கேம் ஆடுறான்ல, இவனுக்கு ஏன் ஆடுறான்னு கேட்குறேன். நீங்க என்ன பண்ணாலும் இவனுக்கு பண்றதுதான் பண்ணுவானுங்க. ஏன்னா நீ ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து அவனை வந்து அடி அடிச்சுட்டு நீங்க கேமை ஒழுங்கு பண்ணலாம், அதாவது கேம் வந்து ஒழுங்கு ஆடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் கேம் ஆடினாங்களா? இல்லையே. இப்ப நீங்க வந்து தடவி கொடுத்து, இல்லப்பா நான் திட்டல, இந்த வாட்டி வந்து மோட்டிவேஷனா பேசி இந்த வாரம் வந்து உங்களை வந்து கேம் ஆட சூப்பரா பண்ணணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் வந்து பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் நீங்க ட்ரை பண்றது வேஸ்ட்டு, உள்ளகிற பிசி எல்லாம் வேஸ்ட்டு, நீங்க போட்ட எஃபோர்ட் எல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா நீங்க எவ்வளவு சொன்னாலும் இவனை உள்ளகிறவன் கேட்க மாட்டானுங்க. அப்படி கேட்டிருந்தா கேம் வேற லெவலில் ஆர்டர் பண்ணல. நீங்க வேணா வீக்லி டாஸ்க் கொடுப்பீங்களா? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அவனுக்கு கொடுப்பானுங்க வேற லெவல்ல. ஸோ அப்படி பிக் பாஸ் வந்து இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி வந்து நான் பேசுறதெல்லாம் வச்சு பெருசாக நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, மனசுக்குள்ள எதை வச்சுக்காதீங்க. எனக்கும் உங்கள மாதிரி தானே, எனக்கும் கோவம் வரும்ல, அதனால கோவத்தில் சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லி ஒரு சமாதானத்தை பண்ணார். பண்ணி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் என்னன்னா, இப்போ அவர் வெளியில போனாரோ இல்லையா, டப்புனு சண்டே ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேய் இப்போதான்டா சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ளே சண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க, கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து சூப்பராக இருந்துங்க. இன்னைக்கு நான் பார்த்ததுலேயே இந்த எபிசோட்லேயே மொத்தமாக ஃபுல்லாக இருந்தது இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் தான். வேற லெவலில் ஆடினாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சில பேச்செல்லாம் போச்சு, நெகட்டிவ் பேச்சு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆனாங்க, வேற லெவலு. அதே மாதிரியே ஆதிரியா எல்லாம் விக்ரம் மேலே மறையாற மாதிரி ஏறி அங்கே தொப்புன்னு கீழே போயிருந்தாங்க. ஐயோ இது அடிபட்டுச்சு அப்படின்னு பார்த்தா அடியெல்லாம் பண்ணல. அவங்க திரும்ப வந்து கேம் ஆடினாங்க. அது மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே சூப்பராக ஃபன் ஆயிடுச்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துங்க. ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருந்து ஒரு சில டாஸ்க் எல்லாம் கத்திக்கினே இருப்பான்ல, இந்த வாட்டி அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து சூப்பராக ஆனாங்க, நல்லா இருந்தது. இந்த டாஸ்க்கை பார்த்து பிக் பாஸே வந்து பாராட்டாருங்க. நீங்க பண்ணதுலேயே இதான் வந்து ரொம்ப ஃபன்னான டாஸ்க்கு, நானே சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி பிக் பாஸ் நீங்க சொன்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிச்சோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு தோணல. அது கேப்டன்ஷிப் டாஸ்க்கு. அதே நேரத்தில் நீங்கள் குத்த டாஸ்க் அந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு குத்துதீங்க, கண்ணை கட்டி அந்த பாலை கண்டுபிடிக்கணும்ட்டு. ஸோ இவனுக்கு அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் ஃபன்னாக போச்சுக்கிட்ட கண்ணை திறந்து விட்டுருந்தீங்களா, அவ்வளோதான். வீட்டுக்குள்ள கலவரம் இல்லை, பெரிய கலவரத்தையும் உண்டு பண்ணி வச்சிருப்பானுங்க, வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து டாஸ்கில் வந்து ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித் தான் ஜெயிச்சாரு. ஸோ இந்த வாரத்தோட கேப்டன் அமித். ஸோ அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் எப்பவுமே ஒரு சொற்பொழி ஆட்டுவாங்கல்ல, கேப்டன் வந்த உடனே நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டீமை பிரிச்சு விட்டாரு.
டீமை பிரிச்சு விட்டதுன்னா பெரிய ஒரு பிளான் இருக்குதுங்க. டீம் வந்து அவருக்கு யாரெல்லாம் வந்து டார்கெட்டோ அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுக்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாரத்தான டாஸ்க் எப்படி போவோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி பொறுக்கி போட்டிருக்காங்களா, இவங்க இந்த வீட்டுக்குள்ள அதாவது எதுனா அந்த சமையலுக்கு கிளீனிங்க்கு அவங்களாம் போட்டிருக்காங்களா, அவங்களே வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ 24/7 இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஸோ அடுத்த அப்டேட் வந்தால் மறக்காம உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்டுருங்க.